எந்த ஊர்ல வாழ்றோம் நம்ம பாஷையில சொல்ல போனா அண்ணன் எப்ப சாகுவான் இன்னும் எப்ப காலி ஆகும்னு சொல்லி எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்று சொன்னா அதுக்கு அர்த்தம் தெரிந்தவர்கள் யாராச்சும் ஒருவர் சொல்லுங்க பார்க்கலாம். எந்துக்கு அர்த்தம் நீ செத்த பின்பு உன் கூடவே வரத்துக்கு பேருதான் எந்து. அலையிலோயா அலையிலோயா ஏதாச்சும் கூட வருமா பாருங்க. பொழுது போய் விவசாய படியில ஒரு அக்கா போச்சு. என்னக்கு போச்சுன்னா மீனு கடைக்கு போச்சு. அம்மா இந்த 2 கூறு எவ்வளோமான்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு அந்த அக்கா சொல்லிச்சு 2 கூறு 50 ரூபாய். அதுக்கு அது சொன்னாங்க அவங்க பாசில, அம்மா நீ கிளம்பு காத்து வரட்டும். ஏமா 3 கூறு 50 ரூபாய்க்கு கேட்டாங்களாம். 3 கூறு 50 ரூபாய் கேட்கும் போது சொன்னாங்க அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, நீ கிளம்பு காத்து வரட்டும். அத உப்பு போட்டு நான் மாடி மேல காய வச்சா அது கருவோடு ஆயிடும். உன்னைய எண்ணெய காய வைக்க முடியுமா? உன்னைய எண்ணெய காய வைக்க முடியுமா? ஆனா நம்ம பேசிக்கிற வார்த்தை என்று சொல்றோம். ஒன்னும் இல்ல. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன தெரு ஒண்ணு போச்சு. ஒருத்தர் வீடு ஈத்து வச்சுறது கட்டிக்கினாரு. அவரு சொன்னாரு ஒரு வார்த்தை, இந்த தெருவே என்றாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல மாடி மேல மாடி கட்டினாரு. ஒரு நாள் அவர் செத்து போயிட்டாரு. சந்தை கூடவே எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா அவரால் என்ன பண்ண முடியல, எடுத்துட்டு போக முடியல. ஆனா அவரு போகும்போது எப்படி போனாரு? எப்ப கைட்டுறீங்க? அவர் போகும்போது எப்படி போனாரு? போறாரு ஐயா போறாரு ஒண்டியாக நாலு பேரை சேர்த்துக்கோ. எதுக்கு தெரியுமா? அந்த 4 பேரு அழகா அந்த பாசல ஈஸியா வாயில வந்துடும். 4 பேர் எதுக்கு? 4 ஆளு தோளு மேலே பிள்ளைகளே. அவர் ஒரு நாள் செத்து போயிட்டாரு. அவர் செத்து போயிட்டு டேபிள் வச்சுட்டு வந்து வாசல்ல கழுத்துனாங்க. பக்கத்துல இருந்து ஒரு சின்ன குழந்தை வந்துச்சு. இன்னும் இந்த சாவ பாருங்க, நான் செத்து போயிட்டேன்னு சொன்னா உஷா வரலையான்னு கேட்க மாட்டேன்றாங்க. தவளை குழந்தை கேக்குது. என்ன கேக்குது? பாடி வரல. நீ உயிரோட இருந்தா தான் டாடி. உயிர் போயிடுச்சுன்னா பாடியா செத்து போயிட்டாங்க. அவங்க மனைவி வந்தாங்க. ஐயாவுடைய தலைமாட்டில உக்காந்துக்குன்னு மனைவி அழுதாங்க. இன்னும் அழுதாங்க தெரியுமா? எப்பா நீ இல்லாத இடத்துல எனக்கு இடமே இல்லை. நீ போன பின்னாடியே நானும் என்ன பண்ணுவேன், வந்துடுவேன். எவ்வளவு பொய் பத்தியா, எவ்வளவு பொய்யான உலகம் பத்தியா இது? வர முடியுமா? துக்கு சோறு வந்தா அதுதான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். ஏன்னு கேட்டா அப்பதான் ஐயாவுக்கு சாந்தி அடையுமா. அந்த மாதிரி உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பா செத்துட்டாரு. கொஞ்ச நேரம் ஒரு தூக்க வேண்டிய பாடி டைம் ஆகி போச்சு. அம்மா பிள்ளைய கூப்பிடுறாங்க, எப்பா என் கிட்ட நீ கொஞ்சம் வாப்பாடுறாங்க. அப்பா புள்ள போயிட்டு அம்மா காது கிட்ட கேக்குது, என்ன இன்னமா நீ கூப்பிட்டேன்னு சொல்லி. அப்பா போன